தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் பெயர், வயது, பாலினம் தவறாக இடம்பெற்றுள்ளதாக திமுகவைச் சேர்ந்த என்ஆர் இளங்கோ, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கபில் சிபல் ஆகியோர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி குறைபாடு கொண்ட பெயர்களை ஊராட்சி மன்ற அலுவலகம், தாலுகா அலுவலகம், நகர்ப்புறங்களின் வார்டு அலுவலகங்களில் ஒட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தினார். வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் மூலம் 10 நாட்களில் குறைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்வது பெருமை மிக்க தருணம் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை அடையும் இலக்கை எட்டுவதற்காக காலம் தொடங்குவதாக கூறினார். இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரவிருக்கும் நூற்றாண்டு எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதற்கான முன்னோட்டம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போவதை மேற்கோள் காட்டிய பிரதமர் மோடி இது நாடாளுமன்ற வரலாற்றில் பெருமைமிக்க தருணம் என்றும் தெரிவித்தார். 2025-2026ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் இந்தியா வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக தனது நிலையை தொடரும் என்றும் 2026ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் வளர்ச்சி 6.8% முதல் 7.2% இருக்கும் என்றும் உள்நாட்டு தேவை வளர்ச்சிக்கு முக்கிய ஆதரவாக இருக்கும் என்றும் ஆய்வறிக்கை கூறுகிறது. அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்புகளுக்கு பிறகும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் இந்தியாவின் வளர்ச்சி வேகமடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தைப்பூச விழாவை ஒட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:15 மணிக்கு திருநெல்வேலி சென்றடைய உள்ளது. அதேபோல் பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு 10:35 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 9:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடைய உள்ளது. மேலும் ஜனவரி 31ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடியை சென்றடைய உள்ளது. அதேபோல் பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு 11:55 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விமான ஓடுதளங்கள் இருப்பதை உறுதி செய்து அதை திட்ட ஆவணத்தில் சேர்ப்பதற்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி அண்ணாதுரையின் கேள்விக்கு மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதிலளித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை வெளியிடப்பட்டது. ஜவுளி நிறுவனங்கள் இயந்திரங்கள் வாங்க 20% மூலதன மானியம் வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மாநாட்டில் 915 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஜவுளித்துறையில் வழங்கப்படும் 6% மானியத்தை உயர்த்த மறுபரிசீலனை செய்யப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். ஜவுளித்துறையில் நாட்டிலேயே அதிக முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜனவரி 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சிராவயலில் 3.27 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஜீவா நினைவு மணிமண்டபத்தை திறந்து வைக்கும் முதல்வர் குன்றக்குடியில் தவத்திரு அடிகளார் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து காரைக்குடியில் முடியரசனார் சிலையையும் திறந்து வைக்கும் முதல்வர் 31ஆம் தேதி சட்டக்கல்லூரி மற்றும் மினி டைடல் பார்க், வேளாண் கல்லூரி உள்ளிட்ட 190 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார்.
அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு அவர் மழுப்பலாக பதிலளித்தார். அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதிமுகவில் இடம் இல்லைன்னு சொல்றீங்க, கூட்டணியில் இடம் சார். அதெல்லாம் எதை பேசணுமோ அதுதான் பேச முடியும், எல்லாவற்றையும் பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லவர்கள் எல்லோரும் இடம்பெறுவார்கள் என்றும் ஓபிஎஸ் நல்லவர் எனவும் நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். பக்கத்துல தான் வர்ற மாதிரி ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா. நல்லவர்களெல்லாம் எங்க பக்கம் வருவாங்க. ஓபிஎஸ் நல்லவர் தானா? ஓபிஎஸ் நல்லவர் தான். நீங்க அவர்கிட்ட நம்ம இங்கே இணைக்கிறதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கீங்களா, இல்லை நடந்து போறீங்களா? இல்லை, இதுவரையிலும் நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசுவேன். கரூரில் தன்னை பார்க்க வந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காத தாவேகா தலைவர் விஜய் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எதிர்த்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுவு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணத, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. இவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? இது மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக முழுமையான வெளிப்படையான விசாரணை நடைபெற்று வருவதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் விமான விபத்து விசாரணை பணியக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விசாரணை முடிக்கப்படும் என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களுக்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டுதல் 2026 எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்பது SC, ST, OBC உள்ளிட்ட இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எதிரானதாக மட்டும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக கூறி எதிர்ப்பு எழுந்தது. இதனால் பொதுப்பிரிவு மற்றும் இடஒதுக்கீடு அல்லாத மாணவர்கள் சந்திக்கும் பாகுபாடுகள் கவனிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த மனுக்களை அவசரமாக விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து வழிகாட்டுதல்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்தது. உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவமான சுதந்திரமான சூழல் அவசியம் என்றும், ஆனால் யுஜிசியின் புதிய வழிகாட்டுதல்கள் சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையில் உள்ளன என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. யுஜிசி விதிமுறைகள் குழப்பத்தை ஏற்படுத்தி தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் சமூகத்தை பின்னோக்கி இட்டுச் செல்லக்கூடும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த வழிகாட்டுதல்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. மேலும் வழக்கின் அடுத்த விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது.
சென்னை அண்ணா நகர சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ விதிகளை பின்பற்றாத காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளிக்கச் சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி. வேல்முருகன் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது போக்சோ சட்ட நடைமுறைகள் குறித்து போலீசாருக்கு விழிப்புணர்வு இல்லை என்று கண்டனம் தெரிவித்தனர். தவறிழைத்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்வது தண்டனை அல்ல என தெரிவித்த நீதிபதிகள் அவர்களை காப்பாற்ற அரசு துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீதான துறை ரீதியான நடவடிக்கை என்ன நிலையில் உள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். 2017ஆம் ஆண்டு மதுரை அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 8 பெண்கள் உட்பட 57 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை நிறைவு பெற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட 57 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் துவக்கமாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பீகாரைச் சேர்ந்த 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசின் கடைசி பட்ஜெட்டில் ஏற்கனவே +2 வரை நடைமுறையில் உள்ள இலவச கல்வி திட்டம் இளங்கலை படிப்பு வரை நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் பாதுகாப்பு ஓய்வூதியத்திற்கு 3820 கோடி ரூபாயும் பொது ஓய்வூதியத்திற்கு 14500 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் மதிப்பு ஊதியம் 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீம்பூரில் பொது வெளியில் ஆபாசமாக பேசி கிண்டல் செய்த இளைஞரை இளம்பெண் பிளாஸ்டிக் பைப்பால் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இளைஞர் ஒருவர் சாலையில் சென்ற இளம்பெண் குறித்து ஆபாசமாக பேசி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த இளம்பெண் பிளாஸ்டிக் பைப்பால் இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்நிலையில் போலீசார் கிண்டல் செய்த இளைஞரை விசாரித்து வருகின்றனர். $10, $20 மற்றும் $50 ரூபாய் நோட்டுகளை வழங்கும் ஏடிஎம் இயந்திரங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை சிறிய மதிப்புள்ள நோட்டுகளாகவும் நாணயங்களாகவும் மாற்றக்கூடிய ஹைபிரிட் ஏடிஎம் ஆகியவற்றை அமைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ட்ரம்பின் அமைதி வாரிய முன்னெடுப்புக்கு பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் வர்சன் அஹபேஹியன் ஷாஹின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனி பாலஸ்தீன நாடு உருவாக அமைதி வாரியம் வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நிகழ்ந்த விமான விபத்தில் MLA உட்பட விமானத்தில் இருந்த 15 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். சியார்கா என்ற நிறுவனத்தால் இயக்கப்பட்ட விமானம் குகுடா நகரில் இருந்து ஒகானா நோக்கி புறப்பட்ட 12 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்தது. விமானத்தில் 13 பயணிகள் மற்றும் 2 விமான பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் டியோக்னஸ் குவென்டரோ, அவரது உதவியாளர்கள் மற்றும் மார்ச் மாத தேர்தலுக்கான வேட்பாளர் கார்லோ செல்சிடோ ஆகியோரும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்ட பயணிகள் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த மலைப்பகுதியில் நிலவிய வானிலை, விமானத்தின் தொழில்நுட்ப நிலை தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணையை பின்பற்றி கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. புதிய அரசாணையின்படி பொது பிரிவினருக்கு 60 விழுக்காடு தேர்ச்சி மதிப்பெண் தொடரும் நிலையில் BC, MBC, BC முஸ்லிம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 55 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. SC, ST மற்றும் அருந்ததியர் பிரிவினருக்கு 40 விழுக்காடு மதிப்பெண்கள் கணக்கில் கொண்டு முடிவுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2025ஆம் ஆண்டுக்கான காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆட்சேர்ப்பில் வெளியிடப்பட்ட துறைசார் விண்ணப்பதாரர்களின் தேர்வு முடிவுகளில் மென்பொருள் பிழை கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பொது பிரிவிலிருந்து துறைசார் பிரிவுக்கு விருப்பம் மாற்றிய சில விண்ணப்பதாரர்கள் தவறுதலாக பொது பிரிவில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இதன் காரணமாக ஜனவரி 27 அன்று வெளியான முடிவுகளில் திருத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், திருத்தப்பட்ட முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை பெரம்பூர் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 21.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சியில் சென்னை மாநகர வளர்ச்சிக்காக சாலை வசதிகள், மேம்பாலங்கள், மெட்ரோ, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2319 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3455 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றதால் தற்போது கனமழையையும் சென்னை சமாளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். குறைந்த வருமானம் கொண்ட வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த திருமண மாளிகை கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் 10 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து வாழ்த்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் மாலைகளை இணையர்களுக்கு அளித்து திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களின் திருக்கரங்களால் திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கும் பல தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் பெரும்பாலான தொழிற்சங்கங்களே காரணம் என்று உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் வழங்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த போது தொழிற்சங்கங்களால் பாரம்பரிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ள யதார்த்தத்தை கவனிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது உண்மைதான் என்றாலும் ஒவ்வொரு தொழிலாளரும் தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மனுதாரர்கள் முன்வைத்த புகார்களை மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளம் பகுதியில் நாய் கடித்து காயமடைந்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு திருநாய் கடித்த நிலையில் முறையாக சிகிச்சை பெறாததால் உயிரிழந்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கள்ள நோட்டு கொடுத்து மதுபானம் வாங்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடமிருந்து 5000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரி அருகே கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் டூரிஸ்ட் வேன் மீது லாரி மோதிய விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 3 படுகாயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பழைய மாங்காட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 24 பேர் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற வேன் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதியதால் வேன் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் குமரேசன் மற்றும் சாவித்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதியமான் கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.